வணக்கம். இன்று டிஎம்எஸ் ஐயா அவர்களின் தீவிர பக்தரும் சிறந்த பாடகருமான அன்வர் அவர்கள் நம்மோடு தொலைபேசியில் இணைந்துள்ளார். அவரோடு ஒரு நேர்காணல் காண்போம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. உங்களை பற்றி நீங்களே ஒரு சிறு அறிமுகம் படுத்திக்கங்க சார் நேயர்களுக்காக. நான் சென்னையில் இருக்கிறேன். சரி சார். என்னுடைய முழு பெயர் முகமது அன்வார். இப்போது எனக்கு வயது 68. 68? ஆமாங்க. சரி சார். நான் கிட்டத்தட்ட 45 வருஷம் மேடை நிகழ்ச்சிகள் இருந்து முகமது ரஃபியுடைய பாடல்கள் தொடர்ச்சியா இன்னி வரைக்கும் பாடிட்டு வரேன். சரி சார். நிகழ்ச்சி பணம் சம்பாதிக்கிறதுக்காக இல்ல, பெரிய பெரிய கட்டிட நிதி, ஆஸ்பத்திரி கட்டிடம், ஸ்கூல் இதற்காக நல்ல காரியங்களுக்கு நான் பாடிட்டு வரேன். எனக்கு கிட்டத்தட்ட 60 இந்த கேலிக்கட்ல இருந்து வராங்க. சரி சார். கொஞ்சம் விட்டு விட்டு வருது. இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல சார். கொஞ்சம் கதவு திறந்துட்டு வெளியே வரணுமா? வெளியே வந்துட்டாங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கிளியர் இருக்கா? இப்போ நல்லா கேட்குது சார். சொல்லுங்க. இந்த அப்பாவுக்கும் அப்பா டிஎம்எஸ் அவருக்கும் எனக்கு கிட்டத்தட்ட 63 ஆண்டுகளாக நமக்கு நட்பு. அப்போ நான் ஒரு 4 வயசு பையன் நான். சரி சார். ஏன்னு சொன்னா என்னோட தாய்மாமா அப்துல்லா பாபு சென்னை பாரிஸ்ல ஒரு வாட்ச் கடை வச்சிருந்தாரு. சரி சார். அப்போ ஐயா அப்பா டிஎம்எஸ் ஐயா அப்பா வாட்ச் வாங்குறதுக்கு எங்க மாமா கிட்ட தான் போவாரு. அந்த பழக்கத்துல எனக்கு அவர் வீட்டுக்கு அடிக்கடி கூட்டு போவாரு. அப்போ எனக்கு 4 வயசு. சரி சார். அந்த டைம்ல இருந்து என்ன தன்னுடைய சொந்த வளர்ப்பு மகனா அவர் பார்த்தாருங்க. அந்த 2 பிள்ளைங்களோட அதிகமா என்ன நேசித்தாருன்றது உண்மை. அவங்க பிள்ளைங்களோட இன்னைக்கு ஏத்துக்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட என்னுடைய எல்லா நிகழ்ச்சிக்கும் அவர் இருக்கிற வரைக்கும் சென்னையில் நடந்த அத்தனை சபா நிகழ்ச்சிக்கும் அவர் தலைமை தாங்கினாரு. சரி சார். அவரே உங்களை நல்லா நிறைய பாராட்டி இருந்தாரு, பார்த்திருக்கேன். ஆமா. அது அந்த ஒரு பாக்கியம் அவங்களுடைய சொந்த பிள்ளைங்க கூட அவருக்கு கிடைக்காத ஒரு இது. ஏன்னா என்னையும் அவரு அப்படிதான் பாதித்தாரு. அந்த மாதிரிதான் நல்ல வளர்ப்பு முறை அவருடைய இது தன்னுடைய நேரடி கண்காணிப்புலயே வச்சிருந்தாரு. என்னுடைய அப்பா அம்மா எல்லாமே இருந்தா கூட அவர்கிட்ட போற நேரத்துல அவரு அந்த மாதிரிதான் என்னை பார்த்துட்டு இருந்தாரு. அது எல்லாமே கிட்டத்தட்ட பாடல் பதிவுகள், அவருடைய பாடல் பதிவுகள் சுசிலாமா கூட பாடுறது சரி, ஜானகி அம்மா கூட பாடுறது இல்ல, அவருடைய தனி பாடல்களும் சரி. சரி சார். நான் பார்த்திருந்த அளவுக்கு வேறு யாருமே பார்த்திருக்க முடியாது. நிறைய ரெக்கார்டிங்ஸ் பார்த்திருக்கீங்க? ஆமா. இரவு நேரத்துல ரெக்கார்டிங் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வீட்டுல விட்டுட்டு தான் நான் திரும்பி போவேன். அவருடைய கார் டிரைவரே சுப்பராமன் ஒரு டிரைவர் இருந்தாரு. சுப்பராம். சரி சார். அவரும் சௌராஷ்டிரக்காரர் தான். அவர் நாங்க எல்லாம் சின்ன வயசுல சித்தப்பா போடுவோம். அவருக்கு பெரியமேட்ல தான், சென்னை பெரியமேட்ல தான் எங்க வீடு. அங்க கொண்டு விட்டுட்டு போயிடுவாரு. சரி சார். 2013 அப்பா இறந்ததுக்கு அப்புறம் 2 நாள் வச்சிருந்தாங்க அப்பாவுக்கு. அந்த 2 நாள் நான் பால்ராஜ், செல்வகுமார் 2 பேருக்கு நடுவில் நானும் உட்காந்துட்டே இருந்தேன். கட்சியில் அடக்கம் பண்ற வரைக்கும் நான் கட்சியில இருந்தேன். இப்ப கூட மாசத்துக்கு 1 முறை 2 முறை வீட்டுல போயிட்டு பால்ராஜ், செல்வகுமார் பிள்ளைங்க எல்லாரும் பார்த்துட்டு வரேன். சரி சார். மூத்த அக்கா மல்லிகா இப்ப அமெரிக்கால இருக்கிறாங்க, பொண்ணு வீட்டுல இருக்காங்க. அநேகமா ஜூன் மாசம் வந்துருவாங்க. அப்படியா? ஆமா. இப்ப ஐயாவோட நீங்க நெருங்கி பழகி இருக்கீங்க. அவரோட பழகினதுல ரொம்ப சுவையான சம்பவங்கள் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க சார்.
உங்களால மறக்க முடியாத சம்பவங்கள். அவர் வந்து தீவிர நம்முடைய அந்த அந்த சாய்பாபா பக்தர். ம், ம். முருக கடவுள் மேலே அவருக்கு வந்து உடைய முருக கடவுள் மேலே அளவு கடந்த பற்று அதிகம் இருக்கு. ஆமாம் சார். அதே நேரத்தில் இன்னொன்று என்ன வித்தியாசம்னா, அவர்கிட்ட நான் பார்த்தது, ம், நான் ஒரு முஸ்லீம் என்ற முறையில் சொல்லலை, ம். அவர் ஒரு சௌராஷ்டிரா பிராமணன் இருந்து கூட அவர்கிட்ட வந்து அந்த சமய பாகுபாடே கிடையாது அவர்கிட்ட. ஆமா, ஆமாம் சார். நானும் தெரிஞ்ச அளவுல அந்த மாதிரி தான் இருந்திருக்காரு. சுத்தமா கிடையாது. எல்லா கடவுள் மேலும் பாடி இருக்கிறாரு. ஆமா. அவர்கிட்ட சுத்தமா அது பிடிக்கவும் பிடிக்காது. யாராவது அந்த மாதிரி பேசினா கூட பிடிக்காது, அழுதுட்டாரு, ம், போடுவாரு. ம். அந்த மாதிரி எனக்கு அந்த ஒரு சம்பவத்துல ஒரு சின்ன நிகழ்ச்சி உண்மையான சம்பவம் நடந்தது சொல்றேன். சொல்லுங்க சார். எனக்கு ஒரு நாள் அவர் என்ன சொன்னாரு, போன்ல கூப்பிட்டாரு. இந்த மாதிரி அன்வர், அப்புறம் சின்ன வயசு தான், அந்த மாதிரி எனக்கு வீட்டுக்கு வரியான்னு கேட்டாரு. என்னப்பா அப்பான்னு தான் கூப்பிடுவேன். என்ன அப்பா அப்படின்னு. ஒன்னும் இல்ல, இந்த மாதிரி சாய்பாபா வந்து வீட்டுக்கு வராரு. ம். அவர் பொதுவா அவருடைய இடத்துலயும் மற்ற இடத்துல அவருக்கு நேரடியே பாக்குறதே கஷ்டம். ஆமா. அவரே என் வீட்டுக்கு நேரம் வர்ற தெரிஞ்சது ஒன்று பார்க்கறதுக்கு உனக்கு வசதியா இருக்கும். ம், அதனால யாருமே கூப்பிடல, உன்னுடைய ஞாபகம் எனக்கு வந்தது. ம். சரி, என் பிள்ளைய காட்டலாம் வர அப்படின்னு சொல்லிட்டு. சரி சார். சரி, என்ன நான் போய் அதுக்கு முன்னாடி போய் அங்க இருந்தேன். அவர் வந்தாரு. ம், கொஞ்ச நேரம் என்னை அப்படியே அவர் பார்த்தாரு. ம். உற்று பார்த்தாரு. என்ன அவர் பாபா கேட்டாரு, ம், என்ன அப்படி பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு. ம். பிரிச்சுட்டு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாரு. ஓ! சரி, அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, ம். அப்பா வந்து பாபா கிட்ட சாய்பாபா கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. ஆ. ஐயா பாபா, ஐயா நான் ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கணும்னு சொல்லி இருக்கிறேன். ம். என்னன்னு சொன்ன, ஆக்சுவலா வந்து ஒரு 2-3 முறை அவர் வீட்டுல வந்து ஒரு 8 அடி உயரத்துல ஒரு தட்டுல சாமி படத்துக்கு கீழே வந்து விபூதி, ம். இந்த விளக்கெல்லாம் வைப்பாரு. சரி சார். காலையில் வந்து பார்த்தாக்கா கீழே விபூதி கொட்டி இருக்கும். ம். என்ன இது, எப்படி இது கொட்டுது புரியல இருக்கு. ம். சரி, கடைசியில ஒரு நாள் பார்த்தோன்னா அங்க வந்து விபூதி கொட்டி இருந்தது, பக்கத்துல எலி செத்து இருந்தது. சரி. அதில் அப்புறப்படுத்திட்டாரு, எல்லாம் கிளீன் பண்ணிட்டாரு. ம். அப்போ அவர் பாபா கிட்ட கேட்டார், பாபா ஒன்னும் சொல்லல, இந்த மாதிரி நான் ஒரு இது கேட்கணும்னு இருக்கேன் பாபா. ம். என்ன கேட்க போறீங்க, அந்த எலி செத்த விஷயம் கேட்க போறீங்களான்னு கேட்டாருங்க. ஓ! எனக்கு தூக்கி வாரி போச்சு அந்த விஷயம். ம். ஏன்னா இப்ப விஞ்ஞானம் எங்கேயோ வளர்ந்து போச்சு, எவ்வளவு இதெல்லாம் ஆயிப்போச்சு. ஆமா. ஆனா அதுக்கு மேல ஆண்டவருடைய ஒரு சக்தி, தனி சக்தி ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்குற அது, அந்த ஞானம்னா அது அவங்களுக்கு நம்ப மாட்டாங்க. அதான் பக்கத்துல இருந்து அந்த கேட்ட அந்த வார்த்தை, அந்த நெகிழ்ச்சியான சம்பவம் எனக்கு இனி வரைக்கும் மறக்க முடியல. இல்ல அதுக்கு எதுவும் விளக்கம் சொன்னாரா அந்த எலி செத்து இருந்ததுக்கு? அது எலி செத்து அதை பத்தி கேட்க போறீங்களான்னு கேட்டார்ல. ஆமா. அது என்ன நடந்தது என்னங்கிறத பத்தி விளக்கம் எதுவும் சொன்னாரா சாய்பாபா ஐயா? அதுவும் வாய் மூடிக்கினாரு. ம். அப்பா சைலண்ட் ஆயிட்டாரு. என்னடா இது இவ்வளவு தூரம் போயிட்டாரு, நம்ம அதுல ஏன் இது பண்ணணும்னு சொல்லிட்டு. ம், ம். அப்ப எல்லாமே அவருக்கு தெரியும், அவரே பாத்துக்கிடுவாருங்கிற மாதிரி ஒரு எதுவும் கேட்கல. ஆமா, அது சொன்னாரு. எனக்கு சொன்னாரு, எந்த அளவுக்கு அவருக்கு நான் எதுவுமே சொல்லல அவருக்கு. உனக்கும் தெரியும் நான் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எப்படி அவரு எடுத்து சொன்னாருன்னு சொல்லிட்டு அவர் வாழ்த்திட்டு அவருக்காக பிரார்த்தனை எல்லாம் பண்ணிட்டு நல்ல விதமான நீங்க பாடணும், இன்னும் பல வருஷம் நீங்க பாடணும்னு சொல்லி அவரும் வாழ்த்து இது ப்ரே பண்ணிட்டு எனக்கும் ப்ரே பண்ணிட்டு போயிட்டாரு. அது வந்து எந்த வருஷமா இருக்கும் சார் நீங்க இப்ப பார்த்தது? அந்த வருஷம் எனக்கு சரியா எனக்கு ஞாபகம் வரல. ஆனா அது ஒரு உண்மையான நிகழ்ச்சி. இன்னொரு உண்மையான நிகழ்ச்சி வந்து 68ல ஒரு நிகழ்ச்சி ரெக்கார்டிங்ல. சரி சார். அநேகமா 68ன்னு நினைக்கிறேன். உயர்ந்த மனிதன் படம். சரி.
அந்த படத்துல என் கேள்விக்கு என்ன பதில் பாடல் வந்து சுசிலம்மா கூட பாடுறாரு. ம் ஃபுல் சாங் ரிகார்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஓகே ஆகிட்டு அப்போல்லாம் 8 டேக்கு 10 டேக் ஆகும் அந்த பாட்டு எடுக்குது. ஏதாவது சின்ன பிள்ளை இந்த விட ஆரம்பத்துலேருந்து பாடணும். ஆமா ஆமா ட்ராக் ஏன்னா இப்போ இருக்கிற விஞ்ஞானம் இப்போ இருந்த நவீன வசதி எல்லாம் அப்போ கிடையாது. ஆமாம் சார். அதெல்லாம் பாடிட்டு நாங்கள் வந்துட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம். ம் அடுத்த நாள் எம்எல்சி ஐயா வந்து சொல்றாரு, ம் படத்துல இந்த பாட்டு சிவாஜி பாடுற பாட்டு இல்லை, ம் சிவகுமார் பாடுற பாட்டு. ம் அதனால அந்த பாட்டை அப்படியே விட்டுடலாமான்னு கேட்குறாரு. சரி. ஜனங்க என்ன தெரிய போகுது, டிஎம்எஸ்ஏ பாடின அவ்வளோதானு சொல்லிட்டு. ம் அப்போ டிஎம்எஸ்ஏ சொல்றாரு, ஜனங்களுக்கு நீங்க சொல்றீங்க டிஎம்எஸ்ஏ பாடின பாட்டுன்னு சொல்லிட்டு, ம் அந்த இடத்துல சிவகுமார் முகம் தெரியாதுன்றார். சிவாஜி குரல்ல வந்து எந்த அளவுக்கு அவருடைய இது பாருங்க, ஞானம் பாருங்க. நேரம் ஒதுக்கி நான் அது அந்த பாட்டு பாடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, ரெக்கார்டிங் செட்டுக்கு சிவகுமார் விவரிச்சாரு. ம் அவர் வந்தார், சிவகுமார் வந்து அது கொஞ்ச நேரம் பேசினாரு. ம் இப்ப கூட அந்த பாட்டு நீங்க கேட்டு பாருங்க, ம் வெள்ளி கிண்ணம் தான் அந்த பாட்டு கேட்டு பாருங்க சிவாஜிக்கு. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சில் அந்த சாங் கேட்டு பாருங்க. இந்த ரெண்டு பாட்டும் ஒரு ஓரம், இந்த ரெண்டு பாட்டும் ஓரமாக கட்டி வச்சுட்டு இந்த பாட்டு தனியா கேளுங்க, என் கேள்விக்கு என்ன பதில். அசலா அப்படியே வந்து சிவகுமார் பண்ணும்போதே இருக்கும். அந்த மிமிக்ரி, அந்த நடிகனுடைய வேஷம் இருக்குது, அந்த குரலுடைய மிமிக்ரி, தன்னுடைய குரல் ஏத்துக்குவாரு. மிமிக்ரி ஒரு ரஃபி, அவர் வந்து முகமது ரஃபி கூட அதே மாதிரி தான், ஹிந்தியில ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட். நடிகனுங்க அவரு, நடிகனா இருந்தாதான் அவனால நல்லா பாட முடியும்ன்றது 2 பேருக்கும் தெரியும். அவன் முதல்ல நடிச்சுட்டே அவங்க பாடுவாங்க, அவங்களுக்கு கூட ஒரு நடிப்பு இருக்கும் குரல்லே. குரல்லே நடிச்சிடுறாங்க, அதைத்தான் வந்து நடிச்சிடுறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, சிவாஜி பெரிய நடிகர் தான். ஆனா டிஎம்எஸ்ஏ பாட்டுக்கு வந்து யாராலும் நடிக்க முடியாதுங்க. அதாவது கதைகள் காட்சிக்கு நடிக்கலாம், பாட்டுக்கு எவனும் நடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சக்தி அவரு. நீங்க சொன்ன அந்த 2 பாட்டுமே நான் எடுத்து வச்சிருக்கிறேன் சார், என் கேள்விக்கு என்ன பதில் பாட்டு. ஆமா 2 முறை அந்த பாட்டு. ஆமா அதான் சிவகுமாருக்கு பாடினதும் இருக்கு, சிவாஜிக்கு பாடினதும் வச்சிருக்கேன், 2மே. ஆமா அதுல டிஃபரன்ஸ் பாருங்க நீங்க எப்படி இருக்குது. அதான் பார்த்துருக்கேன் சார், அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சதுனால தான் 2மே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன், இல்லாட்டி ஒரு பாட்டு போதும்னு வச்சிருப்பேன். ஒரு நாள் கூட நான் வந்து 60 வருஷமா கூட இருந்தேன். ஒரு நாள் கூட தொண்டை நமக்கு பாருங்க, ஒரு வாரம் 10 நாள் நம்ம தொண்டை கட்டிக்குது, மூக்கடைப்பு, சளி கட்டிக்குது, பாட முடியல, கோல்ட் ஆகி போச்சுன்னு. அவருக்கு அந்த என்னுடைய 60 வருஷ அனுபவத்துல ஒரு நாள் ஒரு வீட்டுல வந்து இதுக்குன்னு இருந்தது கிடையாது, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு இருந்தது கிடையாது. அதுதான் அவருக்கு வந்து மொத்தம் 2 பொண்ணு பசங்க, 3 ஆம்பளை பசங்க. மூத்தவர் வந்து பால்ராஜ் கிடையாது, மூத்தவர் வந்து பாலசுப்ரமணி. ஆமா இறந்துட்டார்ல. ஆமா சின்ன வயசுல அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம இறந்துட்டார். ஆனா இப்ப இருக்கிறவர்கள மூத்தவர் வந்து பால்ராஜ். மூத்த அக்கா வந்து மல்லிகா, இப்ப அமெரிக்கால இருக்காங்க, ஜூன்ல வர போறாங்க. அவங்களுக்கு சின்னவங்க வந்து சந்திரிகா, ஏற்கனவே இறந்துட்டாங்க, 15-20 வருஷம் ஆகுது சந்திரிகா. எல்லாம் ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி, எல்லாரும் செட்டில் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் வீடு, எல்லாருக்கும் வசதி பண்ணி கொடுத்துட்டாரு. நிறைய பேருக்கு வந்து அப்பா வந்து ரொம்ப செலவு பண்ண மாட்டாரு, சிக்கனம் அப்படின்னு நினைப்பாங்க. நான் கூட இருந்து பக்கத்துல இருந்து அவர் பார்த்த வரைக்கும் அவருடைய தாராளத்தன்மை, அவருடைய தர்மத்தன்மை வந்து நான் நிறைய பார்த்துருக்குறேன். ஏன்னா எந்த இடத்துல எப்படி செய்யணும்ன்றது அவர்கிட்ட இருந்தது. யாராவது பார்க்கணுன்றதுக்காக செய்யறாங்க பார்த்தீங்களா, அப்படி இல்லைங்க. அவரு தேடிட்டு போவார், இவர் தேடிட்டு போய் செய்வார், அந்த மாதிரி அவர்கிட்ட இருந்து. அந்த காலத்துல வந்து அதிகபட்சமா அவர் வாங்கின காசு வந்து எங்க இருக்குதான், ஒரு பாட்டுக்கு 3000 ரூபாய், சிவாஜி பாட்டுக்கெல்லாம் 1500 ரூபாய், அவ்வளவுதான். சுசிலமா 500, 1000 அவ்வளவுதான். எம்ஜிஆர் பாட்டுக்கு தான் எல்லாமே, நடிகருக்கு எல்லாருக்கும் நல்ல பேமெண்ட், நல்ல சம்பளம். ரெக்கார்டிங் ஆனா கூட எம்ஜிஆர் இருப்பாரு இங்க, ரெக்கார்டிங் பார்க்கறதுக்கு வருவாரு.
ஐயா பாடுறதுல எதுவுமே அது குறை சொல்ல மாட்டாரு. வெறும் அந்த பாடல் ஆசிரியர் வராது பாருங்க. அந்த பாடல் ஆசிரியருக்கு மட்டும் சில கருத்துக்கள் சொல்லுவாரு. வார்த்தைகள் வந்து ஜனங்களுக்கு போய் சேர்ற மாதிரி என்ன எழுதிக்கிறார் பார்க்குவார். பார்த்துட்டு இந்த வார்த்தை இப்படி போடுங்க அப்படி போடுங்க. இவர் சொல்றதுதான் வார்த்தை. கவிஞர் என்ன எழுதினாலும் இவர் சொல்றதுதான் வார்த்தை அதுக்குள்ள இருக்கும். ஏன்னா மக்கள் கிட்ட போய் சேரணும். ஆமா. இன்னைக்கு டிஎம்கே வந்து டிஎம்கே அண்ணா காலத்துல இருந்து இன்னி வரைக்கும் ஸ்டாலின் வரைக்கும் டிஎம்கே இருக்குதுன்னா அது எம்ஜிஆர் தாங்க காரணம். அவருடைய விடாமுயற்சி, கஷ்டம், கட்சிக்காக உழைப்பு இதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு அவங்க எல்லாம் சொகுசான வாழ்க்கை வாழ்றதுக்கு எல்லாம் காரணம் வந்து எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் அந்த வாழ்க்கை வாழலை. தன்னுடைய சொந்த வீடெல்லாம் வந்து எழுதி கொடுத்துட்டாரு. ஆனா இந்தியாவிலே இன்னைக்கு 7வது 8வது கோடீஸ்வரம் வந்து டிஎம்கே ஆளுங்க தான். அதுக்கு என்ன காரணம்னாக்கா எம்ஜிஆருடைய கடின உழைப்பு. அது யாருமே மறுக்க முடியாது. எம்ஜிஆர் இல்லைனாக்கா கலைஞர் சிஎம் ஆயிருக்க முடியாது அந்த காலகட்டத்துல. அண்ணா இறந்த உடனே அடுத்த இடம் வந்து நெடுஞ்செழியன். ஆமா, நெடுஞ்செழியன் தான் வருவான்னு பெரும்பாலும் எதிர்பார்த்தாங்க. எல்லாமே இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா எம்ஜிஆருக்கு வந்து தனியா யோசிக்கிறாரு. அதாவது நெடுஞ்செழியன் வந்து அவ்வளவு வேகம் கிடையாது. கலைஞர்கிட்ட இருந்து பேசுற திறமை இருக்குது, நிர்வாக திறமை இருக்குது. இது பண்ண என்ன சிஎம் ஆகுன்னு என்ன யோசிக்கிறாரு. கலைஞர் தனியா யோசிக்கிறாரு. எல்லா எம்எல்ஏ அவர் பக்கம் இருக்கிறாங்க. அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி கிடையாது. வேலைக்கு போற ஆளு எல்லாம் கிடையாது. மனசாட்சிக்கு பயந்து இருக்கிற ஆளுங்க அப்பெல்லாம் அந்த காலத்துல எல்லாம். இப்பதான் வந்து விபச்சாரம் மாதிரி ஆயிப்போச்சு எம்எல்ஏட. ஆமா. அப்போ என்ன ஆச்சு, எம்ஜிஆர் வந்து கலைஞர் கூப்பிடுறாரு பங்களாக்கு. கலைஞர் போறாரு. இந்த மாதிரி என்னோட விருப்பம் இருக்கு, உங்க விருப்பம் என்னன்னா அவர் தயங்குறாரு. இல்ல சொல்லுங்க. அப்ப சொல்றாரு, இல்ல எம்எல்ஏங்க எல்லாம் வந்து சில கோஷ்டி எம்எல்ஏ ஒரு 10-15 பேர் வந்து எஸ்.எஸ். ராஜன் பக்கம் இருக்கிறாங்க, மிச்சம் எல்லாம் வந்து நெடுஞ்செழியன் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் விட்டுருங்க, யார் பக்கமும் அது இருக்கட்டும். நீங்க ஆகணும்னு நான் விரும்புறேன், உங்களுக்கு விருப்பம் இருக்குதா? ஏன்னா நீங்க வந்து நிறைய சட்ட திட்டங்கள்ல நிறைய கொண்டு வரீங்க, ஜனங்களுக்கு இருக்கிற மாதிரி நிறைய உங்க காலத்துல செய்வீங்கன்றதுக்காக நான் விரும்புறேன். நண்பரா இருந்துட்டு எத்தனை சினிமா வச்சு என்னை ஆளாகினீங்க, சினிமால என்ன முகம் காட்டினீங்க. அரசியல்ல உங்களுக்கு ஒரு அந்த நாற்காலி உட்கார வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னாரு. சரின்னு ஒத்துக்கினாரு. ஒத்துக்கின அவர் என்ன பண்ணாரு, எஸ்எஸ்ஆர் சொன்னாரு, ஒன்னு எம்எல்ஏ கூப்பிட்டுக்கினேன். நெடுஞ்செழியனுடைய எம்எல்ஏ மொத்த பேர் கூட்டின்னு பங்களாக்கு வந்துருக்காரு. அவர் கூப்பிட்டு யாருங்க தடுக்க முடியும்? அவருடைய அடி யாரும் வாங்க முடியும்? அவரு ஒரு பாடி பில்டர். ஆக்சுவலா எம்ஜிஆர் வந்து மல்யுத்த எல்லா சகல விதம் தெரிஞ்சவர் அவரு. விரல் சாதா விரல்ல சாவடிச்சிருக்காரு மனுஷன். அவரு நம்முடைய கை விரல் பார்த்தீங்க, ஒரு விரல் சாவடிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஆண்டவர் அவருக்கு அந்த மாதிரி சக்தி கொடுத்திருந்தாரு. டெய்லி எக்ஸசைஸ் பண்றாரு. எல்லாமே வந்து வருஷத்துக்கு முன்னாடியே பத்திரம் ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. அவரு நெடுஞ்செழியன் கொடுத்தாரு, படிச்சு பார்த்தாரு. நாமினேஷன் அவரே கையெழுத்து போட்டு வைக்கவே. அதுக்கப்புறம் வருஷ மொத்த எம்எல்ஏ கையெழுத்து போட்டாங்க. அந்த கவர்னர் போய் ரெடி ஆயிட்டு கலைஞர் சீமா ஆக்கி அந்த அழகு பார்த்தவரு எம்ஜிஆர் தான். தன் நண்பன் வந்து சீமா ஆனார். கொஞ்சம் காலகட்டம் 72ல வந்து கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு, அப்படி இப்படின்னு வந்தது. கொஞ்சம் பணம் ஆசை அவருக்கு கொஞ்சம் அப்படி வந்தது. எம்எல்ஏ அதெல்லாம் பிடிக்காது. இந்த மாதிரி அரசியல் ஜனங்க காசு சம்பாதிக்கிறது, இந்த இது எல்லாம் இருந்துச்சு. அது நோட்டம் பார்த்துன்னே இருப்பாரு. அது சில விஷயத்துல வந்து அது அப்படியே பெருசாகி போச்சு. கட்சியை விட்டு நீக்கினாரு. நீக்கின உடனே ராஜாஜி சொன்னாரு, எம்ஜிஆர் நீக்கிந்து கலைஞர்கிட்டே சொன்னாரு, கையில தப்பு, நீங்க நீக்கினது வந்து அண்ணாவே கட்சி நீட்ல நீக்கின மாதிரி அப்படின்னாரு. சரி, எப்படியோ போய் என்ன ஆகி போச்சு. இன்னைக்கு வந்து கட்சி போயிடுச்சு. வந்து அப்பா டிஎம்எஸ் ஐயா கூட சம்பந்தம் இல்லைன்னா கூட எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, அவருடைய ஆட்சிக்கு எம்ஜிஆர் எவ்வளவுக்கு எவ்வளவு காரணமா இருக்கிறாரோ அதுக்கு மேல ஒரு படி கூட வந்து டிஎம்எஸ் பாடல்கள் அவருடைய டிஎம்கே வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டு எல்லாம் கேட்டு பாருங்க. அந்த கம்பீரம், அந்த துணிச்சல, அந்த கட்சியுடைய கொள்கைகள் எல்லாமே வந்து அப்பா வந்து அப்பவே பாடிட்டோம். டிஎம்கேக்கும் சரி ஏடிஎம்கேக்கும் சரி 2 பேருக்குமே அவர் தான் தூக்கி விட்டாரு. ஆமா.
ஏடிஎம்கேன்றதே கிடையாதுங்க. டிஎம்கே தாங்க மெயின். ஏடிஎம் வந்து அதுக்கப்புறம் கோவத்துல வந்த கட்சி தவிர ஆமா. மனசுக்குள்ள 2 பேருக்குள்ள தான் அந்த இது இருந்தது. ஆனா ஜனங்க அந்த கட்சியில இருக்க அமைச்சருங்க வந்து 2 பேரும் சேர விடல. ம். ஒரு 13 வருஷம் எம்ஜிஆர் இறந்த வரைக்கும் வனவாசம் தான் இந்த கலைஞர். கட்சி ஆமா. வரைக்கும் வர முடியாது. அதான். அதனால வந்து அவருக்கு எம்ஜிஆருக்கு வருத்தமா இருந்தது. கட்சியில உயிர் போற டைம்ல தான் அவர் தான் முதல்ல கூப்பிட்டாரு கலைஞர் என்ன பார்க்கணும். ம். கட்சி கட்டத்துல இருந்து கலைஞர் போய் பார்த்துட்டு முதல்ல வந்துட்டாரு. ஏன்னா அதுக்கப்புறம் கூட்டு சேர்ந்து கேட்க கலாட்டா ஆகும் சொல்லிட்டு முதல்ல போய் பார்த்துட்டு வந்துட்டாரு. ஓ! அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க. ஜெயலலிதா வர டைம்ல 2 முறை ஜெயிச்சிட்டாரு. ம். எம்ஜிஆரோட செல்வாக்கு யாருக்கும் கிடையாதுங்க. ஆமா, ஆமா. இனி வரைக்கும் எவனும் வரப்போறது இல்லை. எல்லாம் வருது இல்லை என்னன்றது. அதான். அதுல வந்து எம்ஜிஆரோட செல்வாக்குல வந்து அப்பாவுடைய பாடல்கள் அந்த இது வந்து சரிசமமா பங்கு வகிக்குதுங்க. அதுல வந்து ம். சந்தேகமே கிடையாது. அது ஒரு முக்கியமான காரணம் நீங்க வச்சுக்கோங்க. ம். எம்ஜிஆருடைய பேர்ல வந்து டிஎம்எஸ் தவிர்த்து எம்ஜிஆர் இல்லை, எம்ஜிஆர் தவிர்த்து டிஎம்எஸ் இல்லை. 2 கலந்ததுதான். அதான், அதான். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆமா. இல்ல எம்ஜிஆருக்கும் சரி, என்னுடைய சிவாஜிக்கும் சரி, எம்ஜிஆருக்கும் சரி. ஆனா டிஎம்எஸ் பாடலைன்னா வேற யார் பாடினாலும் அது அந்த பாட்டு ஏதோ தனியா ஒரு வர்ற மாதிரி இருக்கே வெளியே அவங்க பாடின மாதிரி இல்ல. ஆமா, அது வந்து யாரோ போட்டே பாடின மாதிரி இருக்குங்க பாடினாங்க. இந்த அரவாணிங்க பாடின மாதிரி இருக்கும். அதான், அதான். இவர் பாடின அந்த கம்பீர அந்த ஆம்பளை குரல் தெய்வீக குரலுங்க இதெல்லாம். நிச்சயமா சார், தெய்வத்தின் குரல்னே சொல்லலாம். ஆமா ஆமா. ஏன்னா தெய்வத்தை நம்ம ஒரு ஒரு அடையாளமா வந்து நம்ம போய் கோயில்ல போய் சிலையில வணங்குறோம். கடவுளை அந்த கல்லை வந்து அதோட அதுக்கு நம்ம கண்ணுல வந்து இது கடவுளை நம்ம பாக்குறோம். ம். அந்த மாதிரி அவர் ஆண்டவர் வந்து நம்ம கண்ணால பாக்குறோம் தவிர ஆண்டவர் பேசுறது ஆண்டவருடைய குரல் நம்ம கேட்கல. ஆமா. அந்த குரல் தான் டிஎம்எஸ் குரல். அதான், அதான். நிச்சயமா. இந்த வார்த்தையை கண்டிப்பா அதுல சேருங்க. என்னோட பேர் முகமது அன்வார். மொத்தம் பேர் முகமது அன்வார் என்னோட பேர். அப்பாவோட மேடையில பேசினா கூட அன்வார்ன்னு தான் சொல்லுவாரு. அன்வர் சொல்ல மாட்டாரு, அன்வார் என்பாரு. பாடகன்னு அந்த உச்சரிப்பு கரெக்டா வரும். அன்வார் என்பாரு. அன்வார்னு கூப்பிடவே மாட்டாருங்க, அன்வார் தான் கூப்பிடுவாரு. ஏன்னா அதான் என்னோட உண்மையான பேரு. சரி சரி. ரொம்ப ரொம்ப இல்ல இப்படியே நம்ம பேசுறது அப்படியே தான் சார் ஏத்த போறோம் யூடியூப்ல. ஆமா. அதாவது அந்த நம்ம உங்க குரல் தான் அப்படியே தான், நீங்க என்ன பேசுறீங்களோ அதே தான் அப்படியே வரும். நிச்சயமா நிச்சயமா. நீங்க தூத்துக்குடியில இருக்கீங்களா? ஆமா சார், தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு கிராமத்துல இருக்கேன் சார். ஆமா, வாங்க சென்னைக்கு வந்து அவசியம் வாங்க. வந்தா பாக்குறேன் சார். நீங்க வந்து வீட்டுக்கு எல்லாம் போயிருக்கிறீங்களா? இல்ல சார், நான் போனது இல்ல. அவரை நேரடியா வந்து ஒரே ஒரு தடவை கச்சேரியில வச்சுதான் பாத்திருக்கேன். அதுவும் தூரத்துல இருந்து தான் பார்த்தேன். பக்கத்துல போய் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. வாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன். சரி சார். ஆனா செல்வகுமார் எல்லாம் பாத்திருக்கேன், பேசியிருக்கேன். இப்ப இந்த போன வருஷமா அதுக்கு முந்தின வருஷமா வந்து பாண்டிச்சேரியில இவர் ஜாகிர் ஹுசேன் வந்து பொண்ணுக்கு கல்யாணம் வச்சு பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. பொண்ணு கல்யாணத்துக்கு பாண்டிச்சேரியா? ஆமா, அப்ப போயிருந்தோம். இங்க எல்லாரும் மதுரையில இருந்து எல்லாம் வந்திருப்பாங்க. எல்லாரும் சொல்லுங்க. ஆமா சார், எல்லாரும் வேல்பாண்டி எல்லாம் அப்ப சேர்ந்து போயிருந்தோம். முத்துப்பாண்டி எல்லாம் வந்திருப்பாங்க. ஆமா, வேல்பாண்டி சார். ஆமாமா. அப்ப போயிருந்தப்ப அவர் செல்வகுமார் சார் தான் பாட வந்திருந்தாப்புல. இப்ப நல்லா நேரடியா பார்த்து ரூம்ல வச்சு பேசிட்டு இருந்தோம். பால்ராஜ் சார் வந்து நேரா பார்த்தது இல்ல. பால்ராஜ் சார் பாட்டு நல்லா பாடுவாரு. ஒரு வயசுல எனக்கு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரே வயசு இருக்கிறதுனால கொஞ்சம் செல்வகுமார் எல்லாமே நம்ம ஒரு குடும்பம் மாதிரி தான் விளையாடி இருந்தோம். சின்ன வயசுல ஒரே வயசு 4 வயசு 5 வயசுல விளையாடிட்டு இருந்தது. அந்த பழக்கம் அன்பு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆனா பால்ராஜ் எனக்கு 2 பேருக்கும் ஒரே வயசு இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கூடுதல் தொடர்பு அவர்கிட்ட அதிகமா. ஆமா, டெய்லி டெஸ்ட்ல இருப்பாரு, பேசினே இருப்பாரு. இப்ப நானே வந்து எங்க அப்பா அம்மா இருந்தப்ப கூட எனக்கு கண்ணுல அவ்வளவு கண்ணீர் வரல. ஆனா டிஎம்எஸ்ஐ இருந்தப்ப ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வந்துகிட்டே இருக்கு. என்னால பேசவே முடியல. அந்த நியூஸை வந்து வீட்டுல நான் தான் சொல்றேன், சொல்றதுக்கு வாயே வர மாட்டேங்குது, கண்ணீர் தான் வருது. நிச்சயமா நிச்சயம், கண்டிப்பா இருக்கும். அதான் என் மிஸ்ஸஸ் கூட ஒரு சொந்தக்காரங்கிட்ட சொல்லினா, அதாவது டிஎம்எஸ்ஐயோட போட்டோ வச்சிருக்கேன் காலில். பார்த்து ஒரு இது யார் போட்டோ, நம்ம சொந்தக்கார மாதிரி தெரியலையே அப்படின்னாரு.
இல்ல இந்த மாதிரி டிஎம்எஸ் அங்கவும் இது எதுக்கு வச்சிருக்கீங்க? சொந்தக்காரங்க போட்டா தானே வைக்கணும்னாரு அவரு. அதான் எங்க ஆமா. மிஸ்ஸஸ் சொன்னா. இவருக்கு அவர் மேல தான் ரொம்ப பக்தி எல்லாமேவும். அவங்க அப்பா, அம்மா இறந்ததுக்கு ஆ. கூட அழுகல. டிஎம்எஸ் இறந்ததுக்கு தான் அழுதாரு அப்படின்னு சொல்லிலாம் சொன்னா. அ ஆமா. அப்படிதான் ஆத்ம ரீதியா ஆண்டவர் வந்து சில பேருடைய இது வந்து மனசுக்குள்ள இறக்கிட்டாரு வச்சுங்க. அதான். அவங்களுக்கு அந்த மாதிரி தான் ஏற்படும். அது யாரும் தவிர்க்க முடியாது. அது. அந்த பாசத்தை வந்து மாத்த முடியாது. இப்பவும் கூட அவருடைய பாடல்கள சில பாடல் கேட்கும்போதெல்லாம் இப்படியெல்லாம் பாடியிருக்காரான்ட்டு அப்படியே ஆனந்த கண்ணீர் வருது. இல்லைங்க. இன்னும் 100 வருஷம் ஆனா கூட அவர் பாட்டு இன்னைக்கு ரெக்கார்டிங்ல பாடின மாதிரி இருக்கு வாய்ஸ் பாத்தீங்களா? ஆமா இளமை. சார். அந்த குரல்ல இளமை இருக்கு பாருங்க. ஆமா. அந்த இளமை, அந்த காதல், அந்த குரல்ல இருக்கிற காதல் யாருக்குமே கிடையாதுங்க அது. அதான், அதான். எந்த சூழ்நிலைக்குனாலும் அவருடைய பாட்டு ஆமா. நமக்கு அந்த துணைக்கு வருது. காதல், அந்த காமம், சுகம் அதான். அனைத்துமே அந்த குரல்ல இருக்குது. ஆமா சார். அவரோட குரல் சக்தியும் இருக்குது, பக்தியும் இருக்குது அவருடைய குரல்ல. ஆமா. அதுவும் யாருக்கு பாடுனாலும் கரெக்ட்டா பொருந்துது பாருங்க. எந்த நடிகருக்கும். ஆ. அவர் சும்மா ஒத்துக்க மாட்டாரு, ஒப்புக்க மாட்டாரு. திருப்தி இல்ல, திருப்தி இல்லைன்னா பாடி பாடி ம். கடைசியில அவருக்கு ஓகே திருப்பி தான் வருவாரு. அதான். அது ஒரு இது லிஸ்ட் தயார் பண்ணி இது பண்ணாங்க. இந்த டிஎம்எஸ் பக்தர்கள் பேரவையிலிருந்து ஒரு குரூப் வச்சிருக்காங்க. வாட்ஸ்அப் குரூப்பு. சரி. திரு இந்த வேல்பாண்டி சார் தான் வச்சிருக்காரு. ஆ. மூலம் ஒரு இது பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பார்த்து 90 நடிகர்களுக்கும் மேல வந்து ஐயா பாடியிருக்காருன்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. லிஸ்ட் போட்டு கண்டிப்பா. ஒவ்வொருத்தருக்கும் பாடின அந்த பாட்டோட சேர்த்து போட்டு வெளியிட்டு இருந்தாங்க. களஞ்சியம்ங்கிற தொடர்ல. ம். அதுவும் யூடியூப்லலாம் இருக்கு சார். சந்தோஷம். ம். இப்ப ஆனா நீங்க சென்னைக்கு வந்து அவசியமா வாங்க. நிச்சயம் வர்றேன் சார். இல்ல இப்ப நம்ம நீங்க அப்பா வீட்டுக்கும் போயிடலாம். அதான் நீங்க நல்ல பாடகர்ங்கிறதுனால ஐயாவுடைய பாடல்கள்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சில வரிகள மட்டும் பாடி காட்டுங்க சார். என்னால அவர் பாட்டு நான் ரஃபி பாட்டு தான் பாடுறது. ம். அவர் பாட்டு அவர் எதிரில் கூட எப்போ கூட நான் பாடுனது கிடையாது. நான் ஒரே அப்படியா? முறை தான் ரெக்கார்டிங் நாங்க போயிருந்தோம். ம். அதாவது இந்த தியாகம்னு ஒரு படம் வந்து ம். அதுல அவர் கூட தான் இருந்தேன். ஒரே நாள் 2 பாட்டு ரெக்கார்டிங் ஆச்சு. ஒண்ணு வந்து தேன்மல்லி பூவே. ம். ஜானகியோட அது வந்து ஆமா ஜானகி கூட பண்ணாரு. அப்போவே அடுத்த பாட்டு வந்து சோழ சங்கம் எடுத்தாங்க. நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் இருந்து ம். ஒன்று மன சாட்சி. ம். அந்த பாட்டுக்கு முன்னாடி வந்து அந்த ஹம்மிங் வந்து அவர் சொந்தமா போட்டது டியூனு. அப்படியா? இந்த ரிஹர்சல் நடத்துற நேரத்தை அவரே இளையராஜா சொன்னாரு. ம். தம்பி இந்த மாதிரி இந்த பாட்டுக்கு முன்னாடி அந்த பாட்டு மொக்கையா நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி ம். அந்த சோகமான பாட்டுக்கு முன்னாடி இந்த ஒரு ஹம்மிங் கூட சேர்த்து போட்டா பாட்டுக்கு ஒரு உயிரோட்டமா இருக்கும் அப்படின்னாரு. ம். அதுக்கு என்ன ஐயா நீங்க என்ன முடிவு பண்ணீங்க அதே மாதிரி செய்யலான்னு. சரி. அப்போ எடுத்த உடனே அந்த ஹம்மிங் தான் அந்த பாட்டுல அதான். எடுத்த உடனே ஒரு ஃப்ளூட் பேஸ் ஃப்ளூட் ஒன்று வரும். ம். அப்போ அந்த ஹம்மிங் வந்து உட்காந்து இருக்கிற டைம்ல நான் இருக்கிறேன். ம். பால்ராஜ் எல்லாம் உட்காந்து இருக்கிறோம் அந்த ரெக்கார்டிங் தியேட்டர்ல அந்த ம். அந்த ஒத்திகை பார்க்குற நேரத்தில். ஸ்டுடியோல. ஆமா ஸ்டுடியோல ஒத்திகை முடிச்சுட்டு ரெக்கார்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு நம்ம வந்துட்டோம். ம். நைட்டு நான் அப்பா கிட்ட சொன்னேன். அந்த கார்ல அதே நான் முணுமுணுத்துனே வந்தேன். அந்த ஹம்மிங் முணுமுணுத்தே வந்தேன். ம். அப்பா சிரிச்சுனே வந்தாரு. ம். என்ன அன்வர் உனக்கு அந்த ஹம்மிங் ரொம்ப பிடிச்சிருச்சான்னு. ம். ஆமாப்பா முகமது ரஃபி எல்லா பாட்டுல அதிகமான பாட்டுல வந்து இந்த மாதிரி ஹம்மிங் பண்ணுவாரு. ம். நீங்களும் அதே மாதிரி பண்ணிருக்கீங்கப்பான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு வீட்டுக்கு வந்துட்டு சரிப்பா நான் நைட் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் இன்னைக்கு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி போறதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னாரு. என்னப்பா சரி. அப்படின்னு அந்த ஹம்மிங் மட்டும் பண்ணிட்டு போ அப்படின்னாரு. சரி. அப்ப என்ன சொன்னாரு பால்ராஜ் சொன்னாரு ம். இந்த ஹம்மிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ம். செல்வகுமார் சொன்னாரு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரு பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ம். எனக்கு சொன்னாரு. ம். நான் சொன்னேன் நான் எங்கப்பா தமிழ் பாட்டு பாட்டேன் நான் ரஃபி பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு. இல்ல ம். பரவாயில்ல நீ ஹம்மிங் பண்ணி அது ரஃபி பண்ண மாதிரி இருக்கும் எனக்கு அது சுகமா இருக்கும் ம். உன் குரலை நான் கேட்கணும்னு சொல்லிட்டு சரிப்பான்னு சொன்னேன். சரி சார். சரி கொஞ்ச நேரம் அப்படியே யோசனை பண்ணிட்டு அப்போ அந்த ஹம்மிங் பண்ணட்டும் வா அப்படின்னு ம். பண்ணுவார் அப்படின்னாரு. அப்படியே கண்ணு மூடிட்டு என் கையை கெட்ட பிடிச்சிக்கினாரு. அவர் என் கை பிடிச்ச உடனே ஆ. அப்படியே எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ம். அவரு கண்ணு தொடச்சிட்டு சொன்னாரு
தைரியமா பாடுன்னு சொல்லி அவங்க எதிர நல்லா ஹமிங் பண்ண முடியல பண்ணாரு. ம். சும்மா பண்ணு அப்படின்னாரு. அப்போதான் நான் வந்து அப்படின்னுட்டு ம். எப்படின்ட்டு அப்படின்னு ம். அந்த அவர் மாதிரி அப்படியே ஹம்மிங் கட்டி தொடர்ந்து பிடிச்சி அப்படியே ஃப்ளூட் வரும். இந்த ஹம்மிங் தொடர்ந்து அப்படியே ஃப்ளூட் வரும். ஆமா பேஸ் ஃபுல் வரும். ஆமா. ஆமா அதாவது ம். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் அது வருது பாத்தீங்களா? ஆமா. நதி செய்த குற்றம் அந்த இல்லை. மெட்ல ஃப்ளூட் வரும். ஆமா. அந்த மெட்டு பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளூட் சவுண்ட் ஒரே மாதிரி இருக்கும். ம். அப்படியே கட்டி பிடிச்சிருந்தாரு அந்த ஹமிங் கேட்டுட்டு. ம். ம். அவ்வளவு உன்னிப்பா வந்து ஒரே இதுல நீங்க மைண்ட்ல ஏத்திக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு. ம். அந்த மாதிரி எல்லாம் ஒரு காலகட்டம், ஒரு கள்ளக்கபடம் இல்லாத காலகட்டம். அந்த மாதிரி ஆளுங்க ஜனங்கள்லாம் நாட்டுல இல்லை, அங்க போயிட்டாங்க. அதான். அதனால நாட்டுக்கு சனியம் தரித்திரம் பிடிச்சி போச்சு. ஒற்றுமை இல்லை, பாசம் இல்லை, வளர்ச்சி இல்லை. ம். உலக நாட்டுக்குள்ள நம்ம நாடு வந்து ரொம்ப பின் வாங்கிடுச்சுங்க. மரியாதை இல்லைங்க. எல்லாமே வேடிக்கை சிரிக்கிறாங்க நம்ம நாட்டை பார்த்தாவே. அதான் எல்லாமே பிசினஸ் ஆக்கிட்டாங்க. பணம் தான். எல்லாமே ஆயிடுச்சுங்க. குறிப்பிட்ட ஆளுக்காக நாடு போயிட்டு இருக்குங்க. அதான். 2 பேர் வாழ்றதுக்காக ஒட்டுமொத்த உலகமே வந்து இந்தியாவே வந்து நாசமாகிட்டு இருக்கு. அதான். இப்ப இவரு முகமது ரஃபி கூட நம்ம டிஎம்எஸ்ஐ ரொம்ப பாராட்டி ஒரு சொல்லியிருந்தார் சார். ஆமா. அதாவது இந்த 70கள்ல வந்து 2 பேருமே இங்க இவரு ஃபேமஸா இருக்காரு. ஹிந்தியில வந்து முகமது ரஃபி ஃபேமஸா இருந்தார்ல. ஆமா. என்னோட மேடையில பேசிருக்காரு என்ன. அப்படியா? ஆமா. வடக்கேயும் தெற்கேயும் 2 கொள்ளி மாறி மாறி இது. ஆமா. பேசியிருக்காரு. ஆனா அவரு முகமது ரஃபி வந்து தெலுங்கு, மலையாளம், கன்னட படங்கள்ல எல்லாம் பாடியிருக்காரு. அப்ப வந்து அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, பத்திரிகையாளர்கள் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி தெலுங்கு, மலையாளம், கன்னடத்துல எல்லாம் பாடிட்டீங்க, தமிழுக்கு மட்டும் ஏன் நீங்க போகல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப அவர் சொன்னார், அங்கே ஒரு சிங்கம் முழங்கிக் கொண்டிருக்கிறது, நான் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாராம். இன்னொரு முறை அது ஒண்ணு சொல்லியிருக்காரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தமிழ்ல நிறைய பாடி இருக்கிறேன். ஓ, அவர் டிஎம்எஸ் பாடுறது நான் பாட்ட மாதிரிதான். நான் நிறைய பாடி இருக்கிறேன், நீங்க கேட்கலையான்னு சொல்லி இருக்கிறாங்க. எல்லாம் ஆச்சரியமா, என்னடா நம்ம கேட்காத பாட்டு என்ன படத்துல பாடிருக்கீங்கன்னாக்கா, டிஎம்எஸ் பாடுறதெல்லாம் நான் பாடின பாட்டுதான். அவர் பாடினார்னா அது என்னுடைய குரல் தான் அது அப்படின்ட்டாராம். எவ்வளவு பெரிய பாடகர் முகமது ரஃபி, உலகம் தெரிந்த பாடகர். எவ்வளவு அந்த ஒரு கலைஞர் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஒருத்தரும் பொறுத்து. நல்ல கலைஞன், திரை கலைஞன், நல்ல ஒரு கேரக்டர், நல்ல ஒரு குடும்பத்துல பிறந்தவங்க வந்து ஒருத்தருக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆமா. அவரு இவர் உயர்த்தி பிடிப்பாரு, அவர் உயர்த்தி பிடிப்பாரு. அவர் 1980 இறந்தாரு. கரெக்டா 1980 வந்து இவருடைய மார்க்கெட்டை வந்து இளையராஜா பண்ணி வச்சுட்டாரு. 40 வருஷம் 2 பேரும் கொடி கட்டி பிறந்தாங்க. 1923 இவர் பிறந்தாரு. அவர் 24 பிறந்தாரு. 1 வருஷம் தான் வித்தியாசம். அப்பா மூத்தவர், 1 வருஷம் மூத்தவர். 6 மாசம் மூத்தவர். அவர் டிசம்பர் 24 பிறந்தாரு. இது மார்ச் 24 பிறந்தாரு. இவர் 90 வயசு வாழ்ந்தாரு. அவர் 56 வயசுல இறந்துட்டாரு. ஹார்ட் அட்டாக், சுகர் அதிகமா இருந்தது. எந்த கெட்ட பழக்கம் இல்ல. உலகத்துல வந்து இந்த பூமியில வந்து வானத்துல இருந்து ஆண்டவன் வந்து மனுஷ ரூபத்துல இறங்கினா எவ்வளவு சுத்தமா இருப்பானோ, அதுக்கு அடையாளம் யாருன்னு சொன்னா முகமது ரஃபி தான். எந்த பழக்கமும் கிடையாது. எவ்வளவு பாடகிங்க எல்லாம் நிக்கிறாங்க, வர்றாங்க, பொம்பளைங்க எல்லாம் எந்த அந்த கண்ணுல எந்த பார்வையே கிடையாது. அந்த மாதிரி சுத்தமான ஆண்டவர் ஒருத்தருக்கு ஒரு இது தராதுங்க. நீங்க கொடுக்க முடியாதுங்க. அது அவ்வளவுதான். இவரு நம்ம திராவிட செல்வம் சாரோட எப்படி சார் உங்களுக்கு நட்பு? ஐயா வந்து என்னை வந்து அப்பா என்ற ஸ்தானத்தை தான் இப்ப கூப்பிடுவாரு.
அவர் ஆமா. வந்து ஒரு 10 7 8 வருஷம் முன்னாடியே ஒரு சென்னையில ஒரு டாக்டர் சிஎன்எஸ் பாடகர் உங்களுக்கு தெரியும் தெரியும் திருநெல்வேலி. தெரியும் சார். திருநெல்வேலி. அவருடைய கச்சேரிக்காக வந்தாரு. சரி. சிங்கப்பூர்ல இருந்து வந்திருந்தாரு. ம். அந்த கச்சேரிக்கு வந்திருந்தாரு. ம். அங்க வந்து என்ன பத்தி எல்லாம் பேசினாங்க. ரஃபி ஐயா அப்பா கூட வந்து இருந்தாரு. ம். வளர்ப்பு மகனா இருந்தாரு அப்படி இப்படின்னு உடனே அங்கேயே பேசிட்டு எங்க வீட்டுக்கு வந்தாரு அவரு. சரி. ருத்ராடு ஐயா வந்தாரு. ம். அன்னில இருந்து இனி வச்சு கூட என்ன வந்து அப்பா அப்பான்னு தான் கூடுவாரு. எனக்கு அப்பாவோட உண்மையான மரியாதை எனக்கு கொடுப்பாரு அவரு. ம். ம். கராரா பேசுவாரு. ம். கோவம் கூட வரும் அவருக்கு. அவருடைய சுபாவம் வந்து ம். கோவம்னா வந்து சண்டை போடுற கோவம் கிடையாது. அதான். பாசத்துல கடினமா பேசுவாரு. சத்தியத்துக்கு மேல ஒரு கோவம் வரும். சத்தியம் மேல அவருக்கு வரும். ம். சத்தியம் மேல நாம இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு கோவம் வரும். ம். நாம சத்தியம் பக்கம் இல்லைன்னா ஒரு கோவம் வரும். அதான். அவருடைய சுபாவம் அது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால ம். அத மனப்பொருத்தம் இருந்தால் தான் நட்பு வருது மனுஷனுக்கு. இல்லைன்னா வராது. ஆமா, ஆமா. அது ஆண்டவன் அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருந்தான். அதான் டிஎம்எஸ் ஐயாவுடைய பாடல்களை பூரா உலகம் பூரா எடுத்து போய் எல்லார்ட்டையும் கேட்கணும்ட்டு அவரு பாடுபட்டு. ஆமா, அந்த இடத்துல யாரு நானும் அப்பப்போ இது கொடுப்பேன். அவர் செய்யற மாதிரி தொண்டு யாருமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதான் அதான் இந்த பாட்டிலே கீழே போட்டுருவார். டிஎம்எஸ் போல் இது ஒரு பாடகரும் இல்லை, இனிமேல் அவர் போல் ஒருத்தர் பிறக்க போவதும் இல்லைன்னு சொல்லி போட்டுருப்பாரு. இல்ல 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 இவ்வளவு பூமிக்கு வந்த தெய்வத்தின் குரல்னு போட்டிருப்பாரு. ஆமா, அதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் மரணமே இல்லைங்க. அவங்க எல்லாம் நிச்சயமா சார். அவங்க எல்லாம் இந்த உலகத்து வாழ்க்கையில இருந்து இடைவேளை விட்டுட்டு ஆண்டனுக்கிட்ட ஐக்கியமாயிட்டு தான் பாடின பாடல் வந்து ஆண்டனோடு சேர்ந்து ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க பாட்டு இப்போதான் அவங்க நேரம் கழிச்சிருக்கு. அவர் பாடின பாட்டு கேட்கறதுக்கு இப்போதான் அவருக்கே டைம் கழிச்சிருக்கு. அதான் ஆண்டவருக்கு. ஆமா, ஆண்டவன் கூட இருந்துட்டு அவர் பாடின பாட்டு கேட்கறாங்க. அவ்வளவுதான். உங்க குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் என்னுடைய மனைவி 3 பசங்க, ஒரு பையன் 2 பொண்ணு, எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு சார். சரி சார். பையன் ஃபேமிலி வந்து சவுதி அரேபியா ரியாத்ல இருக்கிறாங்க. சரி சார். பெரிய பொண்ணு வந்து சென்னையில இருக்கிறாங்க. அவளுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்குது. மாப்பிள்ளை வந்து பேங்க்ல ஒர்க் பண்றாரு. சரி. கடைசி பொண்ணு வந்து புருஷனோட இதுல இருக்கிறாங்க, ஆஸ்திரேலியா. அப்படியா? ஆமா, அவங்க ஹஸ்பண்ட் ஜாப்ல இருக்கிறாங்க. பொண்ணு வந்து வீட்டோட இருக்கிறாங்க. இப்போ அவங்க பர்மனன்ட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஜாப் கிடைச்சிடும். அவங்களுக்கு ஜாப் கிடைச்சதுன்னா எங்களுக்கு அப்பா அம்மாக்கெல்லாம் கூப்பிடலாம். 6 மாசமோ 3 வருஷம் கூப்பிட்டு வைக்கலாம். ஆமா, இப்போ என் மருமக வந்து எங்க அப்பா அம்மா கூப்பிடலாம். என் பொண்ணு ஜாப் கிடைச்சிதுன்னா எங்களை கூப்பிட்டு வைக்கலாம். ஆனா அவ்வளவு நாள் எல்லாம் இருக்குது நமக்கு டைம் இல்லை. ஏன்னா என்னோட நிகழ்ச்சிகள் அவ்வளவு எல்லாம் இருக்குது. இப்பதான் 6 மாசம் முன்னாடி வெளிநாடு எல்லாம் போயிருந்தாங்க. சரி சார். கச்சேரிக்கு போயிருந்தீங்களா? ஆமா, ஃபுல்லா ரஃபி பாட்டுக்காக கிட்டத்தட்ட 20 நாடுகளுக்கு போயிருந்தேன் நான் ஃபுல்லா. அப்படியா? அந்த பேனர்லயே வந்து ஒரு பக்கம் முகமது ரஃபி, இந்த பக்கம் வந்து டிஎம்எஸ் போட்டோ, 2 பேரோட போட்டோ வச்சிருந்தேன். அவரோட மரியாதையை காட்டுறதுக்காக நான் வச்சிருந்தேன். இப்ப இவரு ரஃபி பாடின பாட்டுலயும் ஏதாவது ஒரு சில வரிகள் கொஞ்சம் பாடி காட்டுங்க சார், உங்களுக்கு பிடிச்ச. எப்படின்னா இப்போ இந்த டூயட் சாங் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு அப்பாவும் அதே பாடியிருக்காரு, அவரும் பாடியிருக்காரு. கொஞ்சம் மாற்றம் பண்ணியிருக்காரு. எப்படின்னா அந்த ராகம் தாளம் எல்லாம் ஒண்ணுதான். அந்த ஹிந்தியில வந்து தில் புக்காரே ஆரே ஆரேன்னு ஒரு பாட்டு. சரி சார். நாணத்தாலே கண்கள் மின்ன மின்ன, அருமையான பாட்டு. அந்த பாட்டை நீங்க கேட்டீங்கன்னா ரஃபி பண்ணதுக்கும் அப்பா பண்ணதுக்கும் ஆரம்பத்துல ஒரு ஹனிங் மட்டும் தான் ஓப்பனிங். சரி சார். அப்பா வந்து அப்படின்னு ஆமா, ஈரடி இல்ல அப்படின்னு.
ஆனா முதல்ல எல்லா பாட்டும் வந்தது வந்து ரசிது தான், ஓ. எல்லா பாட்டும். ம். ஆனா ஒரே ஒரு பாட்டு தான் 2 பேர் ஒரே டைம் ரெக்கார்டிங் பண்ண பாட்டு வந்து அடிமை பண்ணல, தாய் இல்லாமல் நான் இல்லை. ம். அதே மெட்டு அதே சாங் அது ஹிந்தியில எம்ஜிஆருக்காக ஓ. முகமது ரஃபி வந்து மெட்ராஸ் ரெக்கார்டிங் பண்ணி போனார், கேவி மாதவன் நிச்சயங்க. ம். இல்லாமல் அவர் பாடினார் இல்ல, ம். அந்த பாட்டு ஹிந்தியில ரஃபி பாடிட்டு போனார் அந்த பாட்டு அதே ஓ. மெட்டு. ம். ம். ஏன்னா அந்த படம் வந்து ஹிந்தியில டப் பண்ணி எடுத்து வெளிய விட்டாங்க. ம். அதனால வந்து ரஃபி பாட்டு இருந்துச்சுன்னா அங்கே பாம்பேல வியாபாரம் ஆகுன்றதுக்காக அவருடைய பாட்டு கூட வச்சு பாடி வச்சு ம். டப்பிங் எடுத்தாங்க ஹிந்தியில அந்த பாட்டு. ஓ. அந்த மாதிரி. சரி சார். உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப மகிழ்ச்சி சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடிக்கடி பேசுங்க. வீட்டில் நான் ரொம்ப என்னோட வாழ்த்துக்கள் சொல்லுங்க, ரம்ஜான் வாழ்த்துக்கள். சரி உங்க சார். எல்லாருக்காக எல்லாருக்காக என்னோட விசேஷ மனதார பிரார்த்தனைகள் இருக்குது. சரி சார். உடம்பு பத்திரம் பார்த்துக்குங்க. சரி சார். உங்க ஃபேமிலி போட்டு அனுப்பி வைங்க, நானும் அனுப்பி வைக்கிறேன். சரி சார், அனுப்புறேன். உடம்பு பார்த்துக்குங்க, அடிக்கடி பேசுங்க. சரி சார். சென்னைக்கு வந்து வாங்க, டிஎம்எஸ்ஏ வீட்டுக்கு போய் அந்த இடம் எல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம். இப்போ ரோடு கூட அவர் பேர் தான் போட்டுக்கிறாங்க, ரோடு கூட அவர் பேர் தான் போட்டுக்கிறாங்க. டிஎம்எஸ் பிரதான சாலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, பேர் மாத்திட்டாங்க. கலைமாமணி டிஎம்எஸ். ஆமா, அந்த போர்டு கிட்ட எல்லாம் நம்ம நின்று போட்டோ எடுக்கலாம். வீட்டில் போய் அவர் இருந்த இடம் தான் எடுக்கலாம். நாங்கள் சின்ன வயசுல விளையாடின இடம் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். சரி சார். நீங்கள் வந்தீங்கன்னா ஆமாம் எல்லாம் பகிர்ந்துக்கலாம். நான் இங்கே மதுரையில் வந்து டிஎம்எஸ் சிலை வச்சிருக்காங்கல்ல, ஆமாம், அங்கே சிலைக்கு முன்னாடி எல்லாம் போட்டோ எடுத்திருக்கேன் சார். அவர் சிலை திறப்புல இருந்த மறுநாள் போயிருந்தேன். ரொம்ப சந்தோஷம். வாங்க, சென்னைக்கு வந்து வாங்க. சரி சார். நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா சொல்லுங்க, வாங்க எங்க ஊருக்கு வந்துட்டு போயிருங்க. நிச்சயமா வரேன். உடம்பு பார்த்துக்கங்க நீங்க. சரி சார். ஓகே, வீட்டில் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்து சொல்லுங்க. நன்றி சார். ஓகே, நன்றி. தூங்கிடுங்க, ஆரம்பமாக இருக்குது. அதான் உங்களுக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள் சார். அட்வான்ஸ் ரம்ஜான் வாழ்த்துக்கள். நன்றி. அதான் நன்றி, மிக்க நன்றிங்க, மிக்க நன்றிங்க, வாழ்த்துக்களுங்க. சரி சார், ரொம்ப நன்றி சார். வணக்கம் 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 வணக்கம்.